ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு ஜெய்ஷு vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா குழந்தைங்களுக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம். அது என்ன பண்ண போறோங்கிறதையும் பார்க்கலாம். செஞ்சு வச்சுட்டு டைம் ஆயிடும், அதுக்குள்ள பசங்களை போய் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துடலாம். வாங்க என்ன செய்யறேன்னு பார்க்கலாம். பன் பட்டர் ஜாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணா, ஜாம் பாட்டில பார்த்தா வெறும் பாட்டில மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்காங்க. இதுக்குள்ள ஜாமே இல்ல. ஓகே, பன் இருக்கு, இதுக்குள்ள பட்டர் இருக்கு. பன் இருக்கு, பட்டர் இருக்கு, ஜாம் மட்டும் ஜாம் பாட்டில் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இதுக்குள்ள வெறும் பாட்டில் தான் வச்சிருக்காங்க, ஜாமே காம். ஓகே, ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஜாம் பாட்டில் வாங்கிட்டு வந்துடலாம். இந்த பட்டர் ஸ்காட்ச் எசன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம லஸ்ஸி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம ஜாம் வாங்கிட்டு வந்துட்டு பன் பட்டர் ஜாம் எப்படி பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். லஸ்ஸி பண்றதுக்கு மிக்சி ஜார்ல ஒரு 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். அது கூட இந்த பட்டர் ஸ்காட்சோட லிக்விட் இருக்கு இல்லையா, பட்டர் ஸ்காட்ச் மிக்ஸ், இது வந்து ஒரு 2 டிராப்ஸ் விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். 1/2 கப் சுகர் சேர்த்தோம் இல்லையா, இப்போ ஒரு 4-5 ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப சூப்பரா அரைச்சாச்சு. இதை ஒரு கிளாஸ்ல ஊத்திட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடலாம். குழந்தைங்க வந்தோன்னா உங்களுக்கு கிளாஸ்ல ஊத்தி தரலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு தெரியல பசங்க. இந்த வெயிலுக்கு அவங்களுக்கு இது மாதிரி சில்லுன்னு கொடுத்தா ஈவினிங் வந்தோடனே இது மாதிரி தான் சில்லுன்னு கேட்குறாங்க. ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இந்த பட்டர் இருக்கு இல்லையா, இந்த பட்டரை நம்ம ஒரு பவுல்ல வச்சுட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். அப்புறம் பன்ல அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சிட்டோம்னா. நீங்க பிரெட்லயோ பன்லயோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியில எடுத்து வச்சிருங்க. இந்த மாதிரி லூஸா ஆன பிறகு நல்லா பீட் பண்ணீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும் போது நீங்க பிரெட்லயோ இல்ல பன்னுலயோ அப்ளை பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கும். நல்லா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகும். நீங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து டைரக்டா எடுக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா திக்கா கெட்டியா இருக்கிறதுனால நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ண முடியாது. இத மாதிரி நீங்க எடுத்துட்டு நல்லா லைட்டா பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. இதை இப்ப மூடி வச்சுட்டு குழந்தைங்களை போய் ஸ்கூல்ல கூட்டிட்டு ஜாம் வரும்போது ஜாம் வாங்கிட்டு வந்துருவோம். வந்துட்டு உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். 2 குட்டி ஆண்டுகளும் சரி, 2 பேர்கிட்டையும் கேட்கணும். இங்க பாருங்க, 2 பேரும் திரும்புங்க. ஜாம சாப்பிட்டுட்டு வெறும் பாட்டில தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சது யாரு? நீதான் அந்த குட்டி வந்தா. நான் பன் பட்டர் ஜாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜாம தேடினா ஜாம் பாட்டில் மட்டும் தான் இருக்கு, ஜாம காணும். வரும்போது ஒரு குட்டி ஜாம் டப்பி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்ப இந்த பன்னை சென்டரா ஒரு 1 கட் பண்ணிக்கலாம். 1 கட் பண்ணிட்டு 2 பீஸா கட் பண்ணிக்கலாம். 2 பீஸா 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 கட் பண்ணிட்டு
இதே போல எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இப்ப ஒரு சைடு ஜாமும் ஒரு சைடு பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜாமை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சைடு ஜாம் தடவிட்டு நெக்ஸ்ட் இந்த சைடு பட்டர் தடவிக்கலாம். நம்ம பீட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, இப்ப எவ்வளவு லூஸா இருக்கு பாத்தீங்களா? இதை அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இதை இப்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே போல எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம். நீங்க சென்டரா கட் பண்ணி தரீங்களா? சென்டரா ஃப்ரண்ட்ல மட்டும் சென்டரா கட் பண்ணணுமா? கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. எப்படி இருக்கு? இதே போல எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இந்த கப்ல தான் ஜூஸ் வேணுமா? ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போனோம் இல்லையா, அந்த ஜூஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. என்ன ஜூஸ்மா? பட்டர் ஸ்காட்ச் லஸ்ஸி.